ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் இருக்க கண்டெம்பரரி தியரி டிசபிலிட்டி ஸ்டடீஸை டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த தியரி டிசேபிள்டு பீப்புளை சொசைட்டி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸாமின் பண்ணுறது தான். இந்த தியரியோட ஒரு முக்கியமான கீ ஆர்கியூமெண்ட் என்னென்னா, இது டிசபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் மட்டும் இல்லை, அது ஒரு சோசியல், கல்ச்சுரல், தென் பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு அவங்க பாடியிலையோ இல்லை மைண்ட்லேயோ ஒரு இம்பேர்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறது. ஆல்ரெடி இந்த தேரியில் என்ன சொல்லியிருக்காங்க, டிசபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் மட்டும் இல்லை, இது சோசியல், கல்ச்சுரல், தென் பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசபிலிட்டினா என்னன்னு சொல்லுவோம், ஒருத்தவங்களுக்கு உடம்புல இல்லைன்னா மனசில் குறைபாடு இருக்குன்னு சொல்லுவோம். அது என்ன சோசியல், கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட், அது என்னன்னு பார்ப்போம். சோசியல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா, நம்ம சொசைட்டி தான் டிசேபிள்டு பீப்புளை எப்படி பார்க்கணும், எப்படி அவங்கள டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுது. எப்படி இந்த சொசைட்டி தான் டிஃபைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு வீல் சேர் யூஸர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ அவங்களால ஒரு பில்டிங்குள்ளே போக முடியல. அப்படி அவங்க போக முடியல அப்படின்னா, அது அவங்களோட இம்பேர்மெண்ட் இல்லை, அந்த பில்டிங்கோட டிசைனில் இருக்க டிஃபெக்ட். இப்போ இதை யார் க்ரியேட் பண்ணது, அந்த பில்டிங் யார் க்ரியேட் பண்ணது, இந்த சொசைட்டி தான். ஸோ இந்த சொசைட்டி தான் அந்த பேரியரை க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் கன்ஸ்ட்ரக்ட். ஒரு பர்டிகுலர் கல்ச்சரில் டிசபிலிட்டி எப்படி பார்க்குறாங்க, தென் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டெரியோ டைப்ஸ் இருக்குது. ஸ்டெரியோ டைப்ஸ் அப்படின்னா, சில கல்ச்சர்ஸில் டிசேபிள்டு பீப்புளை ரொம்ப பரிதாபமாக பார்ப்பாங்க, இல்லை ஒரு சில பிளேசஸில் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க. இதுதான். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட். டிசேபிள்டு பீப்புளோட ரைட்ஸு, ஸோ அவங்களுக்கு இருக்கிற அந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அவங்களுக்கு நார்மல் பீப்புள் மாதிரி ஒரே மாதிரி இருக்கா, இல்லை அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட். இந்த தேரி எது மேலே ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். சோசியல் ஆட்டிடியூட்ஸ், ப்ரீஜடிஸ், தென் இன்அக்சசிபிள் என்விரான்மெண்ட்ஸ். சோசியல் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னா, இப்போ சொசைட்டி ஜென்ரலாகவே பீப்புள் டிசேபிள்டு பீப்புளை எப்படி பார்ப்பாங்க, அவங்களால வேலை செய்ய முடியாது, அவங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரீஜடிஸ், டிசேபிள்டு பீப்புள் மேலே இருக்க ராங் தாட்ஸ், இல்லைன்னா அவங்கக்கிட்ட பாரபட்சம் காட்டுறது. நெக்ஸ்ட்டு இன்அக்சசிபிள் என்விரான்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நார்மல் பீப்புளுக்கும் டிசேபிள்டு பீப்புளுக்கும் ஒரே மாதிரியான பில்டிங் இல்லாதது. தென் சைன் லாங்குவேஜ் இன்டர்ப்ரெட்டர், ஸோ அவங்கெல்லாம் நம்ம வச்சுருக்க மாட்டோம். இது எல்லாமே இன்அக்சசிபிள் என்விரான்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த தேரி எதை சேலஞ்ச் பண்ணுதுன்னு பார்ப்போம். டிசபிலிட்டி ஸ்டடீஸோட ஒரு இம்பார்ட்டண்டான எய்ம் என்ன அப்படின்னா, டிசேபிள்டு பீப்புள் மேலே இருக்க ராங் தாட்ஸை, ஸ்டெரியோ டைப்ஸை சேலஞ்ச் பண்ணுறது தான். அவங்க வீக்கு, அவங்க டிபெண்ட், அவங்க இன்ஃபீரியர் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸை உடைக்கிறது தான். இந்த தேரி, இந்த அப்ரோச் டிசேபிள்டு பீப்புளுக்கு சில விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுது. அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது, ரெப்ரசன்டேஷன், அவங்களோட வாய்ஸும் பப்ளிக் ஃபோரமில் இருக்கணும் அப்படிங்கிறது, ஈக்குவாலிட்டி, ஸோ எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலாக பார்க்கணும், டிக்னிட்டி, அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு இதை எம்பசைஸ் பண்ணுது. இதில் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த தியரி பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை அனலைஸ் பண்ணுறது மூலயமா, ஸோ அதில் இருக்க ஸ்டோரிஸ் டிசேபிள்டு கேரக்டர்ஸை எப்படி காட்டுறாங்க, அங்கே அவங்க ஹீரோவாக இருக்காங்களா, இல்லை ரொம்ப பரிதாபமாக இருக்காங்களா, ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி, இல்லை டிசேபிள்டு பீப்புளுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குதுன்னு இந்த தியரி எம்பசைஸ் பண்ணுது. இன்னும் இந்த தியரி என்ன பண்ணுதுன்னா, பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் இருக்க ஸ்டோரிஸில் டிசேபிள்டு பீப்புள் அவங்கள பற்றி இருக்கிற சோசியல் ஸ்டிக்மா இன்னும் அதிகப்படுத்துதா, இல்லை அந்த ஸ்டிக்மாவை கொஷின் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணுறாங்க. ஸ்டிக்மானா ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு விஷயத்தை பற்றின சொசைட்டியில் இருக்க ஒரு நெகட்டிவ் மார்க்கு. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அவங்க ரைட் பண்ண ஒரு நாவல் கிறிஸ்மஸ் கரோல். ஸோ இங்கே டினி டீம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் டிசேபிள்டு பாய். ஸோ அந்த கேரக்டரை டிக்கின்ஸ் எப்படி காட்டுறாருன்னா, ரொம்ப பரிதாபமாக ஃபிசிக்கல் இம்பேர்மெண்ட் உள்ள ஒரு பையனை காட்டியிருப்பார், பட் ரொம்ப நல்ல பையனாக காட்டியிருப்பார். டிசேபிள்டு பீப்புள்னாலே அவங்ககிட்ட சிம்பதி காட்டணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெரியோ டைப்பை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது. பட் இப்போ இருக்க மாடர்ன் நாவல்ஸ், மூவிஸில் டிசேபிள்டு கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக, இண்டிபெண்ட்டாக
ஸோ மற்றவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி ஷோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதோட கீ கான்செப்ட்ஸை பார்ப்போம். மெடிக்கல் மாடல் ஆஃப் டிசபிலிட்டி. அது என்ன மெடிக்கல் மாடல் ஆஃப் டிசபிலிட்டி? இப்போ ஒருத்தவங்களுக்கு ஐஸில் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு கண்ணில் தான் பிரச்சனை இருக்குது. ஸோ அதை சரி செய்யணும், ஆப்ரேஷன் பண்ணி சரி செய்யலாம், இல்லைனா மெடிசன் கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது மெடிக்கல் மாடல் ஆஃப் டிசபிலிட்டி. தென் சோசியல் மாடல் ஆஃப் டிசபிலிட்டி. இது என்ன சொல்லுது அப்படின்னா, டிசபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட குறைபாடு இல்லை. சொசைட்டி தான் அந்த டிஸ்கிரிமினேஷனை க்ரியேட் பண்ணுது, எக்ஸ்க்ளூஷன் பண்ணுது, அவங்கள ஒதுக்கி வைக்கிது. ஸோ நார்மல் பீப்புளுக்கும் டிசேபிள்டு பீப்புளுக்கும் அவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத ஒதுக்குது. தென் லேக் ஆஃப் அக்சசிபிலிட்டி. அவங்களுக்கு எல்லாமே கிடைக்க செய்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிசபிலிட்டியை க்ரியேட் பண்ணுது. சொசைட்டி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கல. அவங்களுக்கு பிரையல் புக்ஸ் கொடுக்கல, ஆடியோ கைட்ஸ் கொடுக்கல, சேஃப் பெடஸ்ட்ரியன் கிராசிங்ஸ் கொடுக்கல. இதெல்லாம் வந்து அவங்களோட டிசேபிள்டு கிடையாது, இந்த சொசைட்டியோட டிசேபிள்டுன்னு சொல்கிறாங்க. தென் நார்மல்சி அப்படிங்கிற கீ கான்செப்ட் இதில் ஒன்று இருக்குது. நார்மல்சி அப்படின்னா சொசைட்டி இல்லை கல்ச்சர் செட் பண்ணின அந்த நார்மல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எல்லோரும் வந்து ஆப்ட் ஆகணும். ஸோ அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி நடக்கணும், பேசணும், திங்க் பண்ணணும்னு சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணும். இந்த நார்மலுக்கு வராதவங்கள சொசைட்டி என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க அப்நார்மல் அப்படின்னு சொல்லும். நெக்ஸ்ட்டு அப்ளைசம். டிசேபிள்டு பீப்புள் மேலே பாரபட்சம் காட்டுறது. ஸோ அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுறது. ஒரு பர்சன் ஏபிள் பாடியோடு இருந்தால் தான் அவங்க வந்து யூனிக்கு அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறது. இப்போ ஒரு ஒர்க்குக்கு இன்டர்வியூ போயிட்டுருக்கு. ஸோ அங்கே டிசேபிள்டு பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்கில்ஸே இருந்தாலும் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணால் அது அப்ளைசம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த தேதியில் இருக்க மேஜர் ஸ்காலர்ஸ் யார் யாரெல்லாம்னு பார்ப்போம். ரோஸ்மெரி கார்லண்ட் தாம்சன், இவங்க ஃபெமினிஸ்ட் டிசபிலிட்டி தியரியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து டிசபிலிட்டியை இவங்க பார்க்குறாங்க. எப்படி வந்து விமன் இந்த சொசைட்டியில் டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி டிசேபிள்டு பீப்புளும் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. டிசபிலிட்டியும் ஃபெமினிசத்தையும் எப்படி ஒன்றோட ஒன்று நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இவங்க எக்ஸாமைன் பண்ணுறாங்க. லெனார்டு ஜே டேவிஸ் இவர் கான்செப்ட் ஆஃப் நார்மல்சியை கொடுத்துருக்கிறாரு. நார்மல்சி அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்த கான்செப்ட் தான். நார்மல் அப்படிங்கிறது இந்த சொசைட்டி க்ரியேட் பண்ணது தான். அது எப்படி வந்து டிசேபிள்டு பீப்புளை ரிஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்காலர் டாம் ஷேக்ஸ்பியர். இவர் சோசியல் மாடல் ஆஃப் டிசபிலிட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சிமி லிங்டன், இவங்க டிசபிலிட்டி ரைட்ஸை பற்றியும் டிசபிலிட்டி கல்ச்சரை பற்றியும் பேசியிருக்காங்க. டிசேபிள்டு பீப்புளுக்குன்னு தனி கல்ச்சர் இருக்குது, ஸோ அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு இவர் எம்பசைஸ் பண்ணியிருக்காரு. ரைட்ஸ்னால் ஓட்டிங் ரைட்ஸு. ஸோ சம் பிளேசஸில் டிசேபிள்டு பீப்புளுக்கு ஓட் பண்ண போகிறதுக்கு தேவையான அக்சசிபிலிட்டி எதுவும் இருக்காது, அதை பற்றி பேசியிருக்காங்க. பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ பாலிட்டிக்ஸில் டிசேபிள்டு பீப்புளுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இப்போ பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் எப்படி இருக்குது டிசபிலிட்டி ஸ்டடீஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். மேரி ஷெல்லியோட ஃப்ராங்கென்ஸ்டைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நாவலில் ஒரு கிரியேச்சர் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அது நம்மளை மாதிரி இருக்காது, ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி இருக்காது, அப்நார்மலாக இருக்கும். ஸோ சொசைட்டி வந்து இது நார்மல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சார்ல்ஸ் டிக்கன்ஸோட கிறிஸ்மஸ் கரோல் ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த டீனி டீம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை. ஸோ அவங்க டிசபிலிட்டியோடு இருந்திருப்பாங்க அந்த பையன். இந்த இந்த ஸ்டோரியில் டிக்கின்சன் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு கம்பேஷன் காட்டணும், ஒரு சிம்பத்தி வந்து காட்டணும் அப்படின்னு வந்து எம்பசைஸ் பண்ணியிருப்பார். ஸோ இது ஓல்டு ஸ்டெரியோடைப்ஸ் வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் ரைட்டர் மார்க் ஹேடன். இவரோட ஒர்க் வந்து த க்யூரியஸ் இன்சிடென்ட் ஆஃப் த டாக் இன் த நைட் டைம். இந்த நாவலில் ஒரு மெயின் கேரக்டர். ஸோ அவர் ஆர்டிசமோடு இருப்பார். அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த ஸ்டோரி இருக்கும். இந்த நாவலில் ஒரு கான்செப்ட் பேசியிருப்பாங்க, நியூரோ டைவர்சிட்டி. ஸோ இதில் ஹியூமன் மைண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அது வந்து இம்பேர்மெண்ட் கிடையாது, அது ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ரைட்டர் வர்ஜினியா வூல்ஃப்.
எப்போதுமே வர்ஜினியா வூல்ஃபோட வாக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா மென்டல் ஹெல்த் பற்றி பேசியிருப்பாங்க, தென் சைக்காலஜிக்கல் டிசபிலிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. வர்ஜினியா வூல்ஃபோட வாக்ஸை நம்ம படிக்கிறது மூலமா எப்படி வந்து கேரக்டர்ஸ் மென்டல் ஹெல்த் இல்லாமல் இருக்காங்க, தென் அது எப்படி அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுது அப்படிங்கிறத டீப்பாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரைட்டர் காசிவோ எசிகரோ. ஸோ இவரோட ஒர்க் நெவர் லெட் மீ கோ. இது நிறைய இதில் பார்த்துருப்போம், நம்ம நிறைய தியரிஸில் பார்த்துருப்போம். இந்த நாவலில் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு 3 பேரை வந்து க்ளோனிங் மூலமாக வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான், பட் அவங்கள ஹியூமன் பீயிங்ஸாக பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கள ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணுறதுக்குன்னே அவங்க வந்து க்ரியேட் பண்ணப்பட்டவங்க. ஸோ அவங்கள வந்து மனுஷங்களாக வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த நாவலில் பாடிலி ஃப்ரெஜிலிட்டி பற்றி பேசுகிறாங்க. க்ளோனிங் மூலமாக க்ரியேட் பண்ண அந்த 3 பேர் வந்து மற்றவங்களுக்கு ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணதுக்கப்புறம் இறந்துருவாங்க. ஸோ எப்படி வந்து ஹியூமன்ஸோட லைஃப் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது அப்படின்னு பேசியிருப்பாங்க. தென் எத்திக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது மாரலாக வந்து கரெக்டாக, இவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான், பட் வந்து அடுத்தவங்களுக்காக இவங்க வந்து க்ரியேட் பண்ணப்பட்டவங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கும். கடைசியாக டிசபிலிட்டி ஸ்டடீஸ் எதை பேசுதுன்னா, டிசபிலிட்டி அப்படிங்கிறது மெடிக்கல் கண்டிஷனாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இது வந்து சொசைட்டியில் இருக்க ப்ராப்ளம். சொசைட்டி தான் வந்து அதை க்ரியேட் பண்ணுச்சு, அதுதான் வந்து அது சரி செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்டடீஸ் நம்ம லிட்ரேச்சரில் டிசேபிள்டு கேரக்டர்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பேரியர்ஸ் இருக்குன்னு நம்மளை டீப்பாக யோசிக்க இது ஹெல்ப் பண்ணுது இந்த தியரி. டிசபிலிட்டி ஸ்டடீஸ் பற்றின இந்த டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.